ஜீவா, என்னம்மா? இருங்கண்ணே, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஆமா, இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? அதான் தெரியலையே. அதுலயும் என் புருஷனும் உன் புருஷனும் ஒன்னா சேர்ந்து வர கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது ஒரு பெரிய பிளானா தான் இருக்கும். எதுக்குப்பா 2 பேரும் சேர்ந்து இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே இவன் தானே. இந்த ஊருக்கு இதுவரைக்கும் நம்ம குடும்பம் நல்லது தாம்பா பண்ணி இருந்தது. இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம குடும்ப மானத்தை வாங்கினதே இவன் தான். என் மேல பழி போட்டிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா ஸ்ரீராம மாதிரி வாழ்ந்துருக்கிற என் புள்ள ரகு மேல வீணா பழிய போட்டவனை எதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அம்மா அம்மா, எதுக்குமா இப்ப இவரை திட்டுறீங்க? என்னோட இன்னொரு தம்பியை இப்படிலாம் திட்டாதீங்கம்மா. ச்சே, என்னடா பேசிட்டு இருக்கிற? யாருக்கு யார் வாரிசு? ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஆமாத்த, மச்சான் சொல்றது கரெக்ட் தானே. என்னதான் இருந்தாலும் வயசானவங்க இல்லையா, அதான். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அதுவும் இல்லாம அவங்க பெத்த புள்ளைய பஞ்சாயத்துல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி நீ அப்படி சொல்லிட்டல்ல, அந்த கோவம் தான் செல்லும் அவங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் தப்பா எடுத்துக்கல, ஆனா ரொம்ப திட்டுறாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாம என்ன நடந்துட்டு இருக்கு? முதல்ல எதுவா இருந்தாலும் எங்களுக்கு புரியுற மாதிரி வெளிப்படையா பேசுங்க. அக்கா, வெளிப்படையாவே பேசுறேன். 1000 தான் இருந்தாலும் ஜீவா இந்த குடும்பத்தோட வாரிசு. ஊர் கூடி இருக்கிற பஞ்சாயத்துல நாளைக்கு ஜீவா வாயை திறந்து பேசுனா அசிங்கம் யாருக்கு? அண்ணனுக்கு நம்ம குடும்பத்துக்கு தானே. நம்ம குடும்பத்துல இருக்கிற வரையே நான் போய் அசிங்கப்படுத்தலாமா? அதனாலதான் பேசியே ஒரு முடிவுக்கு வந்துருவோம்னு யாருக்கும் தெரியாம ஜீவாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பெரிய ரைஸ் மில் இருக்குல்ல, அத தம்பி ஜீவா கேக்குறாப்ல. அத மட்டும் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டா பஞ்சாயத்துக்கே வரமாட்டேன், அத மீறி வந்தாலும் வாயை திறந்து நம்ம குடும்பத்தை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. அதனாலதான் மச்சாங்கிட்ட ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு ரைஸ் மில்ல ஜீவா பேருக்கே எழுதி வச்சிடலாம்னு. சரிதானே? என்னது, ரைஸ் மில்ல கொடுக்க போறீங்களா? இது பாருங்க, இந்த குடும்பத்தோட பெரிய சொத்தே அதுதான். அத போய் எவனோ ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துருவீங்களா? நாம ஒண்ணும் இதை யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கலையே. தம்பி யாரு? நம்ம குடும்பத்தோட வாரிசு, அவருக்கு தானே கொடுக்கறோம். யாருக்கு யார் வாரிசு? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி அண்ணன் தான் எல்லாத்தையும் உழைச்சு அடுத்தடுத்து பெருசாக்குனாரு. அத நான் இல்லன்னு சொல்லல. இத்தனை வருஷமா அவங்க கூடவே நம்மள இருந்திருக்கோம்ல, நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காம எவனோ ஒருத்தன் ஊரு பேர் தெரியாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கான், அவனுக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுப்பீங்களா? இங்க பாரு சிவா, இதுல நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு நீ எழுதி கொடுத்தா நான் இதுக்கு ஒத்துப்பேன், இல்லன்னா நான் விடவே மாட்டேன். ஏண்டி, யார் இப்ப உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா? குடுக்கறதும் குடுக்காம போறதும் அது அவங்களோட இஷ்டம். அது எப்படிங்க முடியும்? இந்த குடும்பத்துல நானும் பிறந்திருக்கேன், அதனால இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அப்படியெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாதுங்க. நீங்க பேசாம வாயை மூடிட்டு அமைதியா நில்லுங்க. இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு புள்ளையும் இப்படி ஒரு புருஷனும் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் என்ன சண்டை போட்டு அந்த சொத்தை வாங்கி ஆண்டு அனுபவிக்க போறேனா? நான் சண்டை போடுறதே உங்களுக்காக தானே, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அண்ணா, எனக்கு என்னமோ ஏதோ தப்பா படுதுண்ணே. என்னம்மா சொல்ற? எல்லாமே நீ நினைச்ச மாதிரி தானே நடக்குது. அதான் ரகுராம் சொத்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டானே, அதுல ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லண்ணே, அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. பேட்டிக்கு கூப்பிட்டு ரகசியமா பேசி சொத்தை எப்போ வாசுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்பவே அது நம்மளுக்கு பெரிய ஆதாரமா மாறிடும். அந்த ஆதாரத்தை வச்சு பஞ்சாயத்துல வாசுதான் வாரிசுன்னு சொல்லி இந்த சொத்தை கொடுக்கற பிரச்சனை எதுவும் வேண்டாம், செட்டில் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டுடலாம். அம்மா, உனக்கு உடம்பு பூராவே மூலமா.
வா. அண்ணா சரிங்கண்ணா வா போம்மா தம்பி தம்பி, போ. அட, போய் வாப்பா வாங்கிக்கோ, போ. பத்திரத்துல உன் பேரை மாத்தி எழுதணும்ல வா இப்படி வந்து நில்லு போ. நல்லா விழுங்க மச்சான். அப்படிதான் விடாதீங்க. ஐயோ ஐயோ வேணாம், பாத்துங்க மச்சான். வேணாம். ஐயோ ஐயோ வேணாம். என்னடா நான் உனக்கு அப்பாவா? அப்பா, நீ எனக்கு மகனா? என்னடா? ஐயோ ஐயோ என்னடா பஞ்சாயத்துல பிரச்சனை எதுவும் பண்ணாம நீ நீ என்ன காப்பாத்துறியா? யாரு 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 யாரடா காப்பாத்துறது? உனக்கு ரைஸ் மில் வேணுமா? ரைஸ் மில் சொல்றா, ரைஸ் மில் வேணுமா? நீ இந்த குடும்ப வாரிசுன்னு சொன்னல, அது கூட உண்மையா இருக்கலாம். ஆனா ஆனா நீ என்னோட புள்ள, நான் உனக்கு அப்பான்னு சொன்ன பாத்தியா? அதுல நீ என்ன அவமானப்படுத்தினதும் இல்லாம உன் அம்மாவையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்கடா. நீங்கெல்லாம் என்ன ஜென்மண்டா? மனுஷனா பிறந்தவன் ரெண்டு விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஒண்ணு அவனை சுமக்கிற தாய் மண்ணு, இன்னொன்னு 10 மாசம் அவனை வயித்துல சுமந்து பெத்த அவனோட அந்த தாய். ஆனா நீ இது ரெண்டையும் விட்டு கொடுத்துட்டு தேசாந்திரியா திரியறியடா. அப்படிதான் மச்சான். ஐயோ ரகுராம் மேல புகார் கொடுத்த ஒரே காரணத்துக்காக இவனை கூப்பிட்டு மிரட்டி அடிச்சு அந்த புகார வாபஸ் வாங்க சொல்லி இந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா இன்னும் 2 நாள்ல வர வேண்டிய தீர்ப்ப கண்டிப்பா இந்த ரகுராம்க்கு எதிராக இருக்கும்னு இந்த மொத்த குடும்பத்துக்குமே தெரியும். அதனாலதான் இதோ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.